மீட்பராம் இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். தேவனை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. 115ஆம் சங்கீதத்தில் 14வது வசனத்தில் கர்த்தாதி கர்த்தர் தன்னை ஆராதிக்கும் ஜனங்களுக்கு தந்த மகா அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு ஆபிரகாமையும் அவருடைய ஒரே மகன் ஈசாக்கையும் வானத்து நட்சத்திரம் போல பூமி மணலை போல உங்களை நான் பெருக பண்ணுவேன் என்றார். அது எப்போது ஆரம்பமானது தெரியுமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் தன்னையும் தன் ஒரே மகன் ஈசாக்கையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முழுவதும் அர்ப்பணித்த போது அது ஆரம்பமானது. என் அன்பான தேவ ஜனங்களே, நம்ம எப்பொழுதெல்லாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது நம்மையும் நமது பிள்ளைகளையும் தேவன் வர்த்திக்க பண்ணுகிறார். எவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் என்று கவனித்து பார்த்தீர்களா? எகிப்துக்கு யோசேப்பு ஒருவர் தான் சென்றார். அவர் நிமித்தம் அதுக்கு பிறகு 70 பேர் எகிப்துக்கு சென்றார்கள். ஆனால் எகிப்திலிருந்து அவர்கள் 430 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வரும்போது ஏறக்குறைய 30 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெருகி போனார்கள். அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் பிள்ளைகளும் பெருகி விட்டார்கள். இதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் உலகமெங்கும் தேவன் தன் ஜனங்களுக்கு செய்யும் காரியம். நம்மை பெருக பண்ணுகிறார், நமது பிள்ளைகளை பெருக பண்ணுகிறார், நம்முடைய சம்பத்தான தலைமுறையை பெருக பண்ணுகிறார், நமது ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார், நமது அபிஷேகத்தை பெருக பண்ணுகிறார், நமது வரங்களை பெருக பண்ணுகிறார், நம்முடைய திட்டங்களை தேவன் பெருக பண்ணுகிறார், நம்முடைய ஞானத்தையும் அறிவையும் தேவன் பெருக பண்ணுகிறார், நம்முடைய அபிஷேகத்தை நம்முடைய பரிசுத்தத்தை தேவன் பெருக பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எதை செய்தாலும் நாம் பெருக பண்ணுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் கையில் 5 அப்பமும் 2 மீனை ஒரு சின்ன பையன் கொடுத்தான். பல்லாயிரம் பேர் திருப்தியாய் சாப்பிடும்படி பெருக பண்ணிவிட்டார். மீதியாக 12 கூட எடுக்கும்படியும் பெருக பண்ணினார். என் அருமையானவர்களே, தேவனை நம்புகிறவர்கள் பெருகுவார்கள். தேவனை பற்றி கொண்ட சந்ததிகள் பெருகும். இன்றைக்கு விசுவாசிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் கோடி கோடியா ஆயிரக்கணக்கான சபைகள் பெருகுகிறது. ஆம், நம்முடைய தேவன் நம்மை பெருக வைக்கிற தேவன். எவ்வளவுக்கு அவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு கிறிஸ்தவம் பெருகும், வளரும். எவ்வளவுக்கு அவ்வளவு எதிரிகள் பெருகினாலும் அதிலும் காட்டிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மை பெருக பண்ணுகிறார். ஆகவே அந்த வாக்கு மாறாத தேவனுடைய கரத்தில் நம்ம நமது குடும்பத்தையும் நமது மனைவி பிள்ளைகளையும் நமது ஊழியங்களையும் நம்முடைய சபைகளையும் நாம் செய்யும் எல்லா பணிகளையும், உங்களை அநேக பேர் பல தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், முயற்சி பண்ணலாம், எல்லாவற்றையும் உங்கள் படிப்பையும் அறிவையும் உங்கள் பலத்தையும் கர்த்தர் கையில் அர்ப்பணியுங்கள். பெருக பண்ணுகிறார். அந்த பெருகுதல் பெருகிக் கொண்டே போகும். அந்த தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் உலகமெங்கும் பெருகும். விசுவாசிகளுடைய பெருக்கும், ஆசீர்வாதத்தின் பெருக்கும், சபைகளின் பெருக்கும், தேவனுடைய மகா பெரிய அற்புதங்களின் பெருக்கமாக நாம் எல்லோருமாய் வாழ தேவன் நம்மை உயர்த்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன், வளர பண்ணுவேன், உயர பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்ததை அப்படியே ஆபிரகாமின் சந்ததியான முழு உலகிலுள்ள ஜனங்களை பெருக பண்ணினீரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி கர்த்தர் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பெருக பண்ணினீரே. 12 அப்போஸ்தலர்களைத்தான் உலகம் எண்ண முடியாத கோடி கோடியான விசுவாச ஜனக்கூட்டமாய் பெருக பண்ணினீரே. சபைகளை 1000 பெருக பண்ணினீரே. உமக்கு கோடி கோடி நன்றி. எங்கள் ஆசீர்வாதங்களை, அபிஷேகத்தை பெருக பண்ணினீரே.
எங்கள் அற்புதங்களை பெருக பண்ணினீரே, எங்கள் சுகபலன்களை பெருக பண்ணினீரே, ஆத்துமாக்களை பெருக பண்ணுகிறீரே. உமக்கு கோடி கோடி நன்றி. துதி கன மகிமை உமக்கே. பெருகவையும் அப்பா. இந்தியா முழுவதும் உடைய நாமம் பெருகுவதாக, உடைய சபைகள் பெருகுவதாக, விசுவாசி ஜனங்கள் பெருகுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.